ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை பற்றி பேச வந்திருக்கேன். ஹவ் அபவுட் லைஃப்பை நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸில் வாழ்கிறோமோ, இல்லை மைண்டில் ஏதோ வச்சுக்கிட்டு வாழ்கிறோமா, இல்லை டெய்லியுமே நம்ம லைஃப்பை ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸை போய்கிட்டு இருக்கா, இல்லை நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு ஹாப்பியாக இல்லாமல் உள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு வெளியே எல்லாக்கிட்டையுமே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. நம்ம யாருக்குமே தெரியல. நம்ம எவ்வளோ ஒரு அழகான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி எவ்வளோ அழகான விஷயம்லாம் இருக்கு. அதை எப்படி பார்க்கணும்னு நமக்கு தெரியல. அதை எப்படி ரசிக்கணும்னு நமக்கு தெரியல. அது எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணணும்னு நமக்கு தெரியல. நம்மளோட மைண்ட் செட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எதையாச்சும் நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு எதாச்சும் பார்த்து பயந்துக்கிட்டு ஒரு விதமாகவே லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. லைஃப்பை எப்பவுமே ஒரு மீனிங்ஃபுல்லாக வாழணும். லைஃப்பை நமக்கு ஒரு ஹாப்பி தான் கொடுக்கணும். நம்ம லைஃப்பில் எப்பவுமே நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். நம்ம மட்டும் ஹாப்பியாக இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் ஹாப்பினஸை கொடுக்கணும். நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்துக்கும் போது என்ன நினச்சி எழுந்துப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். நம்ம அடுத்தவங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போது எழுந்துப்பீங்களா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் மாதிரி எழுந்துப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் எழுந்துப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு அர்த்தமே புரியல. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் ஒரு கிளாரிட்டி வேணும். லைஃப்பில் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம டெய்லியும் காலைல எழுந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபியூல் தேவை. ஃபியூல்னால் ஒரு பர்பஸ் தேவை. அந்த பர்பஸ் என்னன்னு நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேசிக்காகவே பார்த்தோன்னா நம்மளை சுற்றி யாராச்சும் இருப்பாங்க, நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம், இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஸோ அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு நம்ம யோசிச்சிருப்போம். அவங்ககிட்ட இருக்கிற கார் மாதிரி, அவங்கக்கிட்ட இருக்கிற வீடு மாதிரி, அவங்க லைஃப்பை எப்படி அழகாக கொண்டு போகிறாங்க, அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம நேர்லேயும் பார்க்கலாம், இல்லை சோசியல் மீடியாவிலையும் பார்த்து அவங்க மாதிரி நம்ம லைஃப்பை மாறணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம். புது புது விஷயத்த கற்றுப்போம். அதை ட்ரை பண்ணியும் பார்ப்போம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. பட் ஆனால் எல்லாரோட டெஸ்டினேஷனும் ஒன்று தான், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ எல்லாரோட எய்முமே ஒன்று தான், ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் ஹாப்பினஸை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக கொண்டு வர முடியும். எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ வெளியே பேசக்கூட ஒரு சில பேர் ரொம்ப தயங்குவாங்க. பேசிக்காக பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம 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 சரௌண்டிங் பீப்புள்ஸ், நம்ம யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட சரௌண்டிங் பீப்புள், அந்த ஒரு 5 பேரோட ஒரு ஹேபிட்டோ, ஒரு 5 பேரோட மென்டாலிட்டியோ, ஒரு 5 பேரோட ஸ்கில்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும் பொதுவாக. இப்போ அதெல்லாம் மாறி நம்ம சோசியல் மீடியாலையும் நம்மளோட இன்டர்நெட்டில் நம்ம யாரை பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், எதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், எதை நம்ம இன்டேக் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளோட லைஃப் நெக்ஸ்ட் மூவ் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவும் இன்டர்நெட்டும் நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்டர்நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம், பார்க்குறோம், படிக்கிறோம், கற்றுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த ஏர்லி ஸ்டேஜ் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். புக்கை தேடணும், அதுக்கேற்ற புக்கை பார்த்து படித்து லேர்ன் பண்ணணும். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்போ என்னென்னா பல விதத்தில் பல விதமான ஆன்சர்ஸ் நமக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிது. ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் பீப்புள்ஸும் டீச் பண்ணுறாங்க. என்னோடய ஜாபில் ஒரே ப்ரெஷராக இருக்குது, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹாப்பியே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய லைஃப்பில் எனக்கு இந்த பிளான் இருக்குது, அந்த பிளான் இருக்குது, இன்னும் 1 இயரில் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணப்போன், இன்னும் 1 இயரில் நான் இந்த ஊருக்கு போக போகிறேன், அது பண்ணப்போ இது பண்ணப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி போடுவாங்க. அதே போல் எல்லாத்தையுமே பேசுவாங்களே தவிர்த்து அதை டிசைட் பண்ணவும் மாட்டாங்க, அதை ஆக்ஷனாகவும் கொண்டு வர மாட்டாங்க. பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாலேஜ் ஓரியன்டாக இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. ஈஸியாக இன்டர்நெட்லையும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, ஈஸியாக எல்லாத்தையுமே அவங்களால ஈஸியாக கன்சியூம் பண்ண முடியும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ண தேவையே இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸும், தேவையே இல்லாத அஃப்ரைடும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுது. இதனால ஈஸியாக டோபமைனை ஈஸியாக வர்றதுனால சீக்கிரமாக அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க. அண்ட் தென் அகைன் ஒரு மாதிரி விரக்தி ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன வேணும், ஒரு அன்ஹாப்பி சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கூட பேசவே ரொம்ப யோசிக்கிறாங்க. வெளியே
ஒரு ஹாய் சொல்ல யோசிக்கிறாங்க, ஒரு நெட்வொர்க் பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ ஈவன் நானுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். நானுமே வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றங்கிறதுக்காக வீடியோஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ண பேசுகிறேன், கம்யூனிகேட் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறேனோ என்னோட மைண்டில் நான் என்ன யோசிக்கிறேனோ வந்து அதை சொல்கிறேன். ஸோ நீங்களுமே உங்களோட லைஃப்பில் வந்து ஓப்பன் புக்டாக இருங்க, பேசுங்க. எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் தைரியமாக பேசுங்க. அதே போல் உங்களுக்கு எந்த கொஸ்டின் உங்களோட லைஃப்பை பற்றியும் இல்லை எதையாச்சும் பற்றி டவுட்டோ இல்லை வந்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸும் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க பீப்புள்ஸுக்கிட்ட, இல்லைனா வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க லைஃப்பில். ஸோ திஸ் இஸ் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே, பாய் பாய்.